بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, அவனை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், பிதஆக்களாகும். இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், பிதஆக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தில் சூரத்துல் அன்ஃபாலில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ், அல்லாஹுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். வர் ரசூல, அவனுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். வ தகூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன், நீங்களோ அறிந்தவர்களாக இருக்கும் நிலையில் உங்களுடைய அமானிதங்களுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹின் புறத்திலிருந்து தன்னுடைய மோமினான அடியார்களை பார்த்து அழைத்து 3 மோசடிகளை விட்டும் அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். 3 விதமான மோசடிகளை செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அதில் முதலாவது அல்லாஹுக்கு மோசம் செய்தல், அல்லாஹுக்கு மோசடி செய்தல். எதன் மூலமாக? பாவங்கள் செய்வதன் மூலமாக, குற்றங்கள் செய்வதன் மூலமாக, மிகப்பெரிய பாவங்களில் மிகப்பெரிய பாவமாக இருக்கக்கூடிய ஷிர்க், இணை வைப்பை செய்வதன் மூலமாக நீங்கள் அல்லாஹுக்கு மோசம் செய்து விடாதீர்கள், மோசடி செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தடுக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரிய பாவமாகும். இரண்டாவதாக அல்லாஹ் தடுக்கக்கூடிய மோசடி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மோசம் செய்தல். அவர்களுக்கு மோசம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார், மோசடி செய்வதை தடுக்கிறார். எதன் மூலமாக நபி அவர்களுக்கு மோசடி செய்தல் என்ற நிலை ஏற்படுகிறது? நபி அவர்கள் கற்றுத்தந்த சுன்னாவை விடுவதன் மூலமாக, நபி அவர்கள் அறிவித்த செய்திகளை பொய்ப்படுத்துவதன் மூலமாக, நபி அவர்கள் இதை செய்யுங்கள் என்று கட்டளையிட்ட கட்டளைக்கு மாறு செய்வதன் மூலமாக, இன்னும் நபி அவர்கள் இந்த மார்க்கத்தில் வணக்கங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த முறைகளை விட்டுவிட்டு வேறொரு முறையை பின்பற்றுவதன் மூலமாக நபி அவர்களுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா சூரா ஹஷ்ரிலே கூறுகிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு, இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொடுத்தார்களோ, எதை உங்களிடத்திலே கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நபி அவர்கள் காட்டி தந்த செயலை செய்யுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, எந்த செயலை விட்டும் இந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களோ அந்த செயலை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடினமானவனாக இருக்கின்றான். மேலும் அல்லாஹு தஆலா சூரா அல் மாயிதாவில் கூறுகிறான், வாத்தீஉல்லாஹ், அல்லாஹுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். வாத்தீஉர் ரசூல், இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். வஹ்தரு, அவர்களுக்கு மாறு செய்வதை விட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். ஃபஇன் தவல்லைதும், அவர்களுடைய உபதேசங்களுக்கு நீங்கள் செவிசாய்க்காமல் புறக்கணித்து நடப்பீர்களேயானால்,
அதை பின்பற்றாமல் நடப்பீர்களேயானால் ஃபஅலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன் நம்முடைய தூதன் மீது தெளிவாக எத்தி வைப்பதுதான் கடமை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா முஃமினான அடியார்களாகிய நம்மை அழைத்து தடுக்கக்கூடிய மூன்றாவது மோசடியான நிலை அல் அமானா. அமானாவிற்கு மோசம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தடை செய்கிறார். அமானானா என்ன? அமானிதம் என்றால் என்ன? பேணி பாதுகாக்க வேண்டிய பொருள்கள், உடைமைகள், பொறுப்புகள், பேச்சுகள் இவற்றையெல்லாம் இந்த அமானா என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானா என்ற இந்த நற்பண்பின் மூலமாக கடமைகள், உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது. அமானாவின் மூலமாக வாஜிபுகள், நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்புகள், கடமைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படுகின்றன. இந்த அமானிதத்தின் மூலமாக உதிரங்கள் பாதுகாக்கப்படுகிறது. இந்த அமானிதத்தின் மூலமாக செல்வங்கள் பாதுகாக்கப்படுகிறது. மானங்கள், பிற மனிதர்களுடைய மானங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. நாட்டினுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படுகிறது. நாடு பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமானா என்ற இந்த குணம் ஒரு இடத்துல வறுமையானால் மார்க்கம் நிலை பெறுவதற்கு அது காரணமாக ஆகிறது. அல்லாஹு தஆலா இந்த அமானா என்ற குணத்தின் மூலமாக ஒரு அடியான் அவனை வணங்குவதை அல்லாஹு தஆலா மிக விருப்பப்படுகிறான். அமானிதம் என்ற இந்த குணத்தை ஒரு அடியான் பேணி பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த அடியானின் தன்மையை, அந்த அடியான் மேற்கொள்ளக்கூடிய அந்த வணக்கத்தை அல்லாஹு தஆலா அதிகம் பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானா என்ற இந்த சிறந்த பண்பின் மூலமாக அடியான் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுகிறார், மக்களுடைய புகழை பெறுகிறான். மக்கள் அந்த மனிதன் என்ன செய்கிறார்கள்? அந்த மனிதன் ஒரு விஷயத்தை அவரிடத்தில் ஒப்படைத்தால் சரியான முறை நிறைவேற்றக்கூடிய, அமானிதத்தை பேணக்கூடிய மனிதனாக இருக்கிறார் என்று மக்களால் அந்த மனிதர் போற்றப்படுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அமானிதத்தின் மூலமாக சமூகம் பாதுகாக்கப்படுகிறது. சமூக மக்கள் அந்த மனிதரை என்ன செய்கிறார்கள்? போற்றுகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் அமானா என்ற இந்த பண்பு பேணி நடப்பது அவசியமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரா ஹுஜராத்தில் கூறுகிறான், இன்னா அரப்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால். இந்த அமானாவினுடைய வேலை, இந்த மதிப்பை அல்லாஹு தஆலா எடுத்து காட்டுகிறான். நிச்சயமாக நாம் அமானாவை வானங்கள் மீதும் பூமியின் மீதும் மலைகள் மீதும் நாம் எடுத்து காட்டினோம், அதை முன்வைத்தோம். அமானாவை ஏற்றுக்கொள்ளுமாறு வானங்கள் மீதும் பூமியின் மீதும் மலைகள் மீதும் நாம் எடுத்து வைத்தோம், சமர்ப்பித்தோம். ஆனால் அந்த அமானாவை சுமந்து கொள்வதை விட்டும் அவைகள் பயந்தன, அதை சுமந்து கொள்வதை விட்டும் அவைகள் சுமந்து கொள்வதை விட்டு மறுத்து விட்டன, சுமந்து கொள்வதை பயந்து கொண்டன. வஹமலஹல் இன்சான், ஆனால் மனிதனோ அமானாவை சுமந்து கொண்டான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, நிச்சயமாக மனிதன் மிகவும் அநியாயக்காரனாகவும் அறிவினனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமானா பேணி பாதுகாக்க வேண்டிய இந்த அமானா என்ற பண்பில் உள்ளதுதான் பொது உடைமைகளை, பொது சொத்துக்களை பாதுகாப்பது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொது உடைமைகள், பொது சொத்துகள் என்பது அதிகாரிகள் மூலமாக, ஆட்சியாளர்கள் மூலமாக பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொது சொத்துக்களாகும். மக்களுடைய பயன்பாட்டுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள பொது சொத்துக்கள், உதாரணமாக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், தெருக்கள், போடப்பட்டுள்ள பாதைகள், அதே போல பூங்காக்கள், அதே போல பஸ் ஓட்டக்கூடிய பஸ், அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பஸ்ஸுகள், இன்னும் குப்பை தொட்டிகள், இன்னும் இது போன்ற அரசாங்கத்தால், அதிகாரிகளால் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள பொது சொத்துக்களை பாதுகாப்பதில் நாம் அமானித தன்மையுடன் நடக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் தனி மனிதன் அவனுடைய சொத்தை பேணி பாதுகாப்பதில் எவ்வளவு கவனம் எடுக்கின்றானோ அதைவிட அதிகமாக பொது சொத்துக்களை பேணி பாதுகாப்பதில் கவனம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது மிகவும் அமானிதமானது. இதற்கு மாற்றமாக அந்த சொத்துக்களை சேதப்படுத்தும் விதமாக நடப்பது மிகப்பெரிய ஹராமாக, தடை செய்யப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் பொது சொத்துக்கள் என்பது எல்லா மக்களுக்கும் உரிமையான ஒரு சொத்தாக, பொருளாக இருக்கிறது. அதே போல பொது சொத்துக்கான பொறுப்பு என்பது, அதுக்காக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே
பொது சொத்துக்கள் என்பது முஸ்லிம்களுடைய பொருளாகவும் பொதுமக்களுடைய சொத்துக்களாகவும் இருக்கிறது. எனவே அந்த சொத்திலே மோசம் செய்வதை அல்லாஹு தாலா தடுக்கிறான். அந்த சொத்துக்களை அபகரித்துக் கொள்வது, திருடுவதை அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹு தாலா கூறுகிறான், யார் ஏமாற்றுவாரோ, யார் அபகரிப்பாரோ, யார் பொது சொத்துக்களை அபகரிப்பாரோ, அவர் எடுத்து அபகரித்துக் கொண்ட, மோசடி செய்து கொண்ட அந்த மோசமான பொருளுடன், அந்த மோசடியான பொருளுடன், அந்த மோசடியான குற்றத்துடன் அவர் நாளை மறுமையில் வருவார். பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த ஆன்மா எதை சம்பாதித்ததோ அதற்கான கூலி பரிபூர்ணமாக கொடுக்கப்படும், அவர்களுக்கு அநீதம் செய்யப்படாது என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறார். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிஸ்தஅமல்நாஹு மின்கும் அலா அமலின், உங்களில் யாரை நாம் ஒரு பொறுப்பில் ஒரு வேலையில் நியமித்தோமோ அந்த மனிதரோ நமக்கு தெரியாமல் ஒரு ஊசியை என்ன செய்கிறார், மறைத்து விடுகிறார், அல்லது அதை விட ஒரு மிக சிறிய பொருளை அவர் என்ன செய்கிறார், மறைத்து விடுகிறார் என்று சொன்னால், கான குலூலன், அவர் ஏமாற்றியவராக மோசடி செய்தவராக ஆகிவிட்டார். நாளை மறுமையில் அந்த மோசடி செய்த குற்றத்துடன் செயலுடன் மறுமையில் வருவார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். பொது சொத்துக்களை, ஹராமான செல்வங்களை சாப்பிடுவதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அதை அலட்சியமா எடுத்துக் கொள்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லது தவறான ஃபத்வாக்கள் மூலமாக எந்த ஒரு மூல ஆதாரம் இல்லாமல் அறிவினர்களால் கொடுக்கப்படும் தவறான ஃபத்வாக்கள் மூலமாக பொது சொத்துக்களை அபகரித்து தின்பதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், யா அல்லாஹ் ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து எங்களை பாதுகாத்திடு. யா அல்லாஹ் எங்களுடைய செல்வங்களை நீ தூய்மைப்படுத்திடு. எங்களுடைய செயல்களையும் ஹராமான செயல்களிலிருந்து, ஹராமான பொருளாதாரத்திலிருந்து எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய செயல்களையும் நீ தூய்மைப்படுத்தி விடு. யா அல்லாஹ் எங்களை பாவமான காரியங்களிலிருந்து தூரமாக்கிவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபி பர்ஸா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் அடியானின் 2 பாதங்கள் நகராது, நகர்த்த முடியாது. ஹத்தா யுஸ்அல, அந்த அடியானத்திலே பின்வரக்கூடிய கேள்விகள் கேட்கப்படுகின்ற வரைக்கும். முதல் கேள்வி, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, அந்த அடியானுடைய வயதை பற்றி கேட்கப்படும். அந்த வயதை, அந்த ஆயுளை நீ எவ்வாறு நீ அதை கழித்தாய். இரண்டாவது, வஅன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல, கல்வியை பற்றி கேள்வி கேட்கப்படும். கற்ற கல்வியின் பிரகாரம், கற்ற கல்வியை வைத்து நீ என்ன அமல் செய்தாய் என்று கேள்வி கேட்கப்படும். மூன்றாவது, வஅன் மாலிஹி, அவனுடைய பொருளாதாரத்தை பற்றி, செல்வத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும். மின் ஐன இக்தஸபஹு, அந்த பொருளாதாரத்தை நீ எங்கிருந்து சம்பாதித்தாய், எப்படி சம்பாதித்தாய், ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா, ஹராமான முறையில் சம்பாதித்தாயா, பிறரை ஏமாற்றி சம்பாதித்தாயா, நீளமான முறையில் சம்பாதித்தாயா, அல்லது பொது சொத்துக்களை களவாடி நீ அந்த பொருட்களை நீ சம்பாதித்தாயா என்றெல்லாம் அடியானத்திலே கேள்வி விசாரணை செய்யப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஃபீமா அன்ஃபகஹு, நீ சம்பாதித்த பொருளை, அந்த பொருளாதாரத்தை, அந்த செல்வங்களை நீ எப்படி செலவு செய்தாய் என்று கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். வஅன் ஜிஸ்மிஹி, உடம்பை பற்றியும் கேள்வி கேட்கப்படும். அவனுடைய சரீரத்தை பற்றி, உடலை பற்றி கேள்வி கேட்கப்படும். ஃபீமா அப்லா, அந்த உடலை நீ எவ்வாறு நீ பயன்படுத்தினாய், எவ்வாறு அந்த உடலை வைத்து நீ நடந்து கொண்டாய். ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ் கொடுத்த உடலை என்ன செய்கிறார்கள், வீணாக்குகிறார்கள். தவறான காரியங்களை செய்து, மது போன்ற தடை செய்யப்பட்ட மனிதனுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியங்களை செய்து உடலை என்ன செய்கிறார்கள், வீணாக்குகிறார்கள். இதை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு மனிதர் மீதும் வாஜிபாகும், கட்டாயம் பொது சொத்துக்களை களவாடுவதில் இருந்து எடுத்துக்கொள்வது தவிர்த்து கொள்ள வேண்டும்.
அப்படி யாராவது பொது சொத்துக்களில் இருந்து ஏதேனும் எடுத்திருப்பாரையானால், பள்ளிவாசலுடைய சொத்துக்களில் இருந்து ஏதேனும் ஒரு சொத்தை எடுத்து தன்னுடைய பயன்பாட்டில் வைத்திருப்பாரையானால், அல்லது இதர பொது சொத்துக்களில் இருந்து யாருக்கும் தெரியாமல் களவாடி பயன்படுத்தக்கூடியவராக இருப்பாரையானால், அவர் அல்லாஹ்விடத்திலே மனம் திருந்தி, அல்லாஹ் நான் பொது சொத்தை நான் தேடி விட்டேன், பொது சொத்தை நான் அபகரித்து விட்டேன், பள்ளியினுடைய சொத்தை நான் எடுத்து விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று மன்னிப்பு தேட வேண்டும். இரண்டாவது, அவர் எடுத்த அந்த பொது சொத்தை அந்த இடத்தில் போய் வைத்து விட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் மனிதன் நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த சொத்துக்களை பற்றியெல்லாம் விசாரணை செய்யப்படுவான். எனவே தோட்டங்களில் பூங்காக்களுக்கு போறோம், பூங்காக்களில் இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது, பாதையில் இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது, பள்ளியினுடைய சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபகுன் அய்யுஹல் முவாத்தின், இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாட்டின் குடிமகனே, நீ ஒரு சாலிஹான மனிதனாக நீ இரு. இந்த நாட்டினுடைய நல பணிகளில் உதவி செய்யக்கூடிய மனிதனாக நீ இரு. வகுதுவத்தன் ஹசனத்தன், நல்ல ஒரு முன்மாதிரியாக உன்னுடைய பிள்ளைக்கு நீ இரு. பொது சொத்துக்களை பாதுகாப்பதில் உன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீ இரு. குன் குதுவத்தன் ஹசனத்தன் அஹி அல் முவஃவிஃப், வேலை செய்யக்கூடிய என்னுடைய சகோதரரே, உங்களுடைய வேலையில் நீங்கள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளுங்கள். பள்ளிக்கூடத்தில் பணி செய்யக்கூடிய ஆசிரியரே, உங்களுடைய பணியில் நீங்கள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளுங்கள். கடை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளே, உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி நடக்கக்கூடிய முன்மாதிரியான வியாபாரியாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைவரும் அமானாவை, இந்த அமானிதத்தை நிலைநாட்டுவதில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளும் போது மிக சிறந்த மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹு தஆலா இந்த அமானாவை பேணி பாதுகாக்குமாறு அனைவருக்கும் கட்டளையிடுகிறான். அதை சரியான முறையில் நிறைவேற்றுமாறு அனைவருக்கும் அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும், நிச்சயமா அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அன் துஅத்து அல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் நிறைவேற்றுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானா விஷயத்தில் அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், 4 விஷயங்கள் உன்னிடத்தில், அந்த 4 விஷயங்கள் இருக்குமையானால் உன் மீது எந்த ஒரு பயமும் இல்லை. இந்த உலகத்தில் எதுவும் உனக்கு இல்லாமல் போனாலும் உனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒன்றும் உனக்கு இல்லை. அந்த 4 விஷயங்கள், ஒன்னாவது சிதுக்குல் ஹதீஸ், உண்மையை பேசுவது. ஒன்னாவது என்னமா? உண்மை பேசுவது. இரண்டாவது ஹிஃபுல் அமானா, அமானாவை பாதுகாப்பது, அமானாவை பாதுகாப்பது. மூணாவது ஹுஸ்னுல் ஹுல்க், நற்குணம், நற்குணம் உள்ளவராக இருப்பது. நான்காவது இஃபத்து மத்அம், உண்ணக்கூடிய உணவில் ஹராமை விட்டு தவிர்த்து ஹலாலான உணவை, ஹலாலான குடிபானங்களை எடுத்துக்கொள்வது. ஹராமான உணவுகள், வட்டியின் மூலமாக சாப்பிடுதல், இன்னும் தடை செய்யப்பட்ட அபகரித்து சாப்பிடுறது, திருடி சாப்பிடுறது, திருடி குடிக்கிறது, இது போன்ற நிலைகளை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய இந்த பண்பு, இந்த 4 பண்பு உன்னிடத்தில் இருக்குமையானால் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த 4 விஷயம் இருக்குமையானால் உண்மையும் மறுமையும் உனக்கு வெற்றியான நிலை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த நல்ல பண்புகளுடன் நல்ல முன்மாதிரியான ஒரு சாலிஹான குடிமகனாக, சாலிஹான இந்த நாட்டிலே வாழக்கூடிய நல்ல முன்மாதிரியான பிறருக்கும் பயனுள்ள ஒரு குடிமகனாக என்னையும் தங்களையும் ஆக்கல் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.